வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 10வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன் கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். குரு பகவானின் அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி தெய்வம் இன்றைய தினத்தை வழிநடத்தி ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்ய இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வதென்பது நம் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்திற்கு இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் மதியம் 4:42 வரை பூச நட்சத்திரம், அதாவது சனியுடைய பூச நட்சத்திரமும், அதற்கு பிறகு புதனின் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைந்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இன்றைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 14வது திதியாக இருக்கக்கூடிய திரியோதசி திதியும், அதாவது மதியம் 3:14 வரை திரியோதசி திதியும், அதற்கு அடுத்து அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 15வது திதியாக இருக்கக்கூடிய சதுர்தசி திதியும் ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை இருக்கும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசி. இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் புராட நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் கடக ராசியில் புதனின் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். கடக ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 4வது வீடாக அமைகிறது. அதாவது 4வது வீடு என்பது வண்டி வாகனங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதே போல வீடு மனை யோகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் கடக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் அனைத்து வகையான நற்பலன்களையும் 12 ராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட யோகங்களின்படி கொடுக்க இருக்கிறார். அந்த பலன்கள் எந்த வகையான பலன்கள் என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இடம், வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கடக ராசியிலிருந்து வரும். இன்றைய தினம் சந்திரன் கடக ராசியில் தனது ஆதிபத்திய வீடான சொந்த வீட்டில் செல்கின்ற பயணத்தால் உங்களுக்கு இது போன்ற யோகங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் குரு அமர்ந்து இருக்கிறார். குரு உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது, உறவு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது என்று சொல்லலாம். உங்கள் வீட்டதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உங்கள் வீட்டதிபதி அமர்ந்திருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் உங்களது தொழிலிலும் உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை உங்கள் வீட்டதிபதி உங்களுக்கு தருவார். ரிஷபராசி அன்பர்களே, தைரியங்களை தரக்கூடிய வீடு கடகராசி. கடகராசியில் இருந்துதான் உங்களுக்கு தைரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு செயல் செய்வதற்கும் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கும் தைரியம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று. அந்த தைரியத்தை ரிஷபராசி அன்பர்கள் கடகராசியில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். 3வது வீட்டு அதிபதி சந்திரன் தனது ஆதிபத்திய வீட்டிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதன் பலனாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தடைகளையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனோபலத்தோடு கடந்து உங்களது இலக்கு என்ன என்று நீங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய நாளாக மட்டுமே இல்லாமல் அந்த இலக்கை அடைந்து உங்கள் மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. எழுத்து ஒப்பந்தங்களை குறிக்கக்கூடிய வீடு 3வது வீடு. ரிஷபராசி அன்பர்களில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் கொடுத்து அது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. மிதுனம் ராசி அன்பர்களே,
குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடியது கடகராசி. கடகராசி குடும்பஸ்தானமாக மட்டுமல்லாமல் பணவரவை தரக்கூடிய வீடாகவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் என்பது கடன் இன்றி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய சூப்பரான அமைப்பாக இருக்கப் போகிறது. குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் எதிலுமே சுயமாக செயல்படாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களையும் அதில் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது நற்பலனும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமான நிலை உண்டாக்கி தருவார். அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானமாகிய உங்கள் வீட்டில் சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்தில், அதாவது புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் இருமடங்காக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 9ஆம் இடமும் ராகுவும் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய காரகமாக அமைகிறது. அதாவது கடகராசி அன்பர்களே, வெளிநாடு வெளியூர் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்து சேர இருக்கிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, ரகசியஸ்தானம் என சொல்லக்கூடியது 12வது வீடு, அதாவது கடகராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் இறை வழிபாட்டையும் சிறப்பாக தரக்கூடிய பக்திமயமான நாளாக அமைய இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். உங்களுடைய இறை வழிபாட்டை சிறப்பாக்கி தரக்கூடிய வகையில் கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர இருக்கிறார். உங்கள் வீட்டதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது சிறப்பான வீடு. அதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி அந்த பாடங்களில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கான அமைப்பை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானமும் சிநேகிதஸ்தானமும் கடகராசியாக அமைகிறது. இன்றைய தினத்தின் வேலை அமைப்பு என பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, 11வது வீடு நடைமுறையில் இருக்கிற இன்றைய தினம் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற வேலையில் நீங்கள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை உயர்வடக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் கேது இருக்கிறார். அதாவது கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்கள், நீங்கள் 2வது திருமணம் தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு கேது பகவான் நற்பலன்கள் தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. பொதுவாக கொடுத்த பணத்தை வட்டியும் முதலுமாக திருப்பி வாங்கி தரக்கூடிய அமைப்பு 11வது வீடு தன் கையில் வைத்திருக்கிறது. அதனால் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு இன்றைய தினம் முயற்சி செய்வதென்பது சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என்பது கடகராசி. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வீடு ஜீவனஸ்தானம். கடகராசியில் இருந்துதான் உங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தின் பண வரவுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகி உங்கள் மனது சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய மன கவலைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது. அன்பர்களே, உங்களுக்கு இதுவரை பணியில் இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே விலகி சிறப்பாக நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலையை மேன்மை அடையக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடியது 9வது வீடு, புண்ணியஸ்தானம் என்றும் சொல்லுவோம். அதாவது நமது முன்னோர்கள் செய்த புண்ணியம், அவர்கள் செய்த தர்மத்தின் பலன்கள் கடகராசியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மேலும் 9வது வீடு என்பது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடியது. முதல் திருமணம் என்பது 7வது வீடு. அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு என்பது ரிஷபராசி.
முதல் திருமணம் என்பது சண்டை சச்சரவுகளை கொடுத்து மன வேற்றுமைகளை கொடுத்து இரு மனம் இணையாமல் பிரிந்து இரண்டாவது திருமணம் நோக்கி பயணிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது கடக ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கக்கூடிய தினம் என்பது உங்களது இரண்டாவது திருமணமான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாடுகளுக்கும் சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 9வது வீட்டு அதிபதி 9வது வீட்டில் இருக்கிறார். சந்திரன் தனது ஆதிபத்திய வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வெளிநாடு தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கு அனுகூலமான நற்பலன்கள் கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். தனுசு ராசி அன்பர்களே, கடக ராசி என்பது ஆயுள் ஸ்தானமாக அமைகிறது. உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடக ராசி, அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயிலியம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கடக ராசியில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது 12 ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சமயோஜித புத்தியால் இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்வதற்கு உதவி செய்வதாக இருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, கடக ராசி உங்களுக்கு சமசப்த ஸ்தானமாக அமைகிறது. உங்கள் வீட்டிலிருந்து நேர் எதிரியே இருக்கக்கூடிய கடக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் மகர ராசி அன்பர்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. 5ஆம் இடத்து அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் நட்பு வீடாகிய உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் 5வது வீடும் காதல் போன்ற செயல்பாடுகளுக்கு ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார்கள். அதன் பலனாக காதல் திருமணங்களும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் அமையக்கூடிய யோகமாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. கும்பம் ராசி அன்பர்களே, 6வது வீடு என்பது ரோகஸ்தானம். கடக ராசியை நாம் அவ்வாறு அழைக்கிறோம். அதாவது கெட்டும் பட்டணம் போ என சொல்வார்கள். அதுபோல வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் பிழைப்பை தேடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் 6வது வீடாகிய வேலை தரக்கூடிய வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் அமைத்து தருவார். உங்கள் வீட்டதிபதி உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார். சனி உங்கள் வீட்டில் இருக்கிறார். அதாவது உற்பத்தி செய்யும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் அதிக அளவு உற்பத்தியையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலினால் இந்த சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. 6வது வீடு என்பது உடல் ஆரோக்கிய குறைபாட்டை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களின் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது சந்திரன் 6ஆம் இடத்தில் செல்கின்ற காரணத்தால் நோய் சம்பந்தமான உடல் உபாதைகளோடு வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். மீனம் ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என்பது 5வது வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் இதை அழைக்கிறோம். பொதுவாக 5வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகள் மேன்மையாக வரக்கூடியது. அதாவது தனிமையில் இருக்க விருப்பம் இல்லாமல் ஜன சமூகத்துடன் சேர்ந்து ஒற்றுமையாக அன்போடு வாழக்கூடிய, அன்பு பாசத்தை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது. 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நட்பு வீடாகிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11வது வீடு என்பது உடல் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து தீர்வு தரக்கூடியது. மீன ராசி அன்பர்களில் உடல் நல குறைவாக, உடல் ஆரோக்கிய குறைபாட்டோடு நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் படிப்படியாக குறைக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. உங்களது ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கப் போகிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.